ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் fantasymom. நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அருமையான, சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான மசாலா கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேருங்க. நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோஸையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறின பிறகு அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக விடலாம். ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கிராம் தால் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆறின உடனே சேர்த்து நல்லா அரைக்க போகிறோங்க. அதோடையே நம்ம கொஞ்சம் தேங்காயும் வறுத்து அரைச்சி போட போகிறோம். தேங்காய் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சம், பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. கேப்சிகம் ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா பவுடர். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கீ இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் விட்டுக்குங்க. பிரிஞ்சி இலை ஒரு 2 துண்டோ, கிராம்பு 1, பட்டை சிறிதளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் குடமிளகாய் இந்த மாதிரி கியூப்பாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதோட கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொடியை இதோட சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக சேருங்க. அப்புறம் வேணும்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, உதிரியாக அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிறோம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரைஸ் ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி. இப்போ மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அருமையான சூப்பரான மசாலா கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம்.